இந்த வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய சேனலுக்கு போயா மைக் வாங்கி கரெக்டாக 1.5 மாதம் ஆகிட்டு இதோடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1.5 மாதத்தில் இந்த மைக் எனக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, இல்லை ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இதோடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, ரெக்கார்டிங் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாக்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கூட சேர்ந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ நாங்கள் போடக்கூடிய எஃபர்ட் உங்களை வந்து சேரும். நான் வச்சுருக்கக்கூடிய இந்த போயா மைக்கோடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா BY-M1. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான மாடலுங்க. அதாவது நிறையா யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மைக் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு காரணம் வந்து இது வந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. இப்போ நார்மலாக உங்கள்கிட்ட ஒரு 800-700 இருந்துச்சு அப்படின்னா இந்த பைக்கை வந்து நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ நான் வாங்கும்போது 750 கிட்ட நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் இந்த மைக்கை. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கேமராக்கான ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் DSLR கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி உள்ள ஒரு பேட்டரி போகிற மாதிரி இருக்கும். அதான் நாங்கள் இந்த வீடியோ காமிச்சிருக்கோம், வேணால் போய் பாருங்கள். ஸோ ஆன் ஆஃப் சுவிட்ச்லாம் இருக்குது. ஓகே. ஸோ இதில் நான் வந்து இந்த 1.5 மாதத்தில் ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா இந்த ஒயர் தாங்க. அதாவது இந்த ஒயரை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாரி இருக்கும். அதாவது கரெக்டாக இன்னதான் நீங்கள் ப்ராப்பராக மடித்து வச்சாலுமே இது திரும்பி கிளம்ஸி ஆகிடும். ஸோ இது ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வீடியோ எடுக்கும்போதும் இதை வந்து நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கல அப்படின்னா ஒயர் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ட்ரைபேட்லாம் நீங்கள் ஒயர் சுற்றி வைக்கும்போது ப்ராப்பராக சுற்றி வைக்கணும். ஏதாவது இங்கே இடுக்கில் மாட்டி நீங்கள் டக்குன்னு இப்படி நவரும் போது ஒயரோடு சேர்ந்து உங்கள் ட்ரைபேடுமே கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வேளை அவுட்டோர் ஷூட்டிங் அதிகமாக எடுக்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒயர்லெஸ்ஸுக்கே போங்க, ஒயர்டு வேண்டாம். நீங்கள் வந்து இன்டோர் ஷூட்டிங் எடுக்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக தாராளமாக போகலாம். பட் இருந்தாலுமே இந்த ஒயர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இந்த மைக்கில். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மைக்கில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு குவாலிட்டி, அதாவது சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லெஃப்ட்லையும் ரைட்லேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாய்ஸ் வந்து கவர் ஆகாது. லெஃப்ட்டில் வந்து கொஞ்சம் ஒரு 50% ஆகும், ரைட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20% ஆகும். ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இதுவே இந்த மைக்கில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. கரெக்டாக அந்த லெஃப்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ இதனால் உங்களோட வியூவர்ஸ் வந்து வீடியோஸ் கேட்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கும் இந்த மைக்கில் வந்து. ஸோ அதனால் கண்டிப்பாக சவுண்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த மைக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இதில் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. ஸோ பட் இருந்தாலுமே இதை பார்த்தீங்கன்னா நீங்களே இப்போ கேட்கலாம், எனக்கு தெரிஞ்சு லைட்டாக ஹார்ன் சவுண்ட்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய வீடு வந்து மெயின் ரோட்டில் இருக்குது, அதிகமாக பஸ் கார் போகுது, இல்லை அப்படின்னா அங்கே தெருநாய் இல்லை காக்கா இந்த மாதிரி விஷயங்கள் அனிமலோட டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சின்னதாக ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் வந்து இதில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பட் ஹெவியாக கேட்காது. அதாவது ஹெவியாக யாராவது ஹார்ன் அடித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதில் நல்லா கேட்குமே ஒழிய லைட்டாக மீடியமாக ஹார்ன் அடித்து போகிறாங்க, இல்லைனா மீடியமாக ஏதாவது அனிமல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா இதை பெரிய அளவில் கண்டுக்காது. ஸோ அதனால் நாய்ஸ் கேன்சலேஷன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மைக் போது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வேறு ஏதாவது மைக் தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயே காஸ்ட்லியான மைக் போனீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மைக் அப்படிங்கிறதுனால இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? இதாவது ஒரு பேசிக் ஒரு மைக் வந்து எந்த அளவுக்கு நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் அந்தளவுக்கு பண்ணுமே ஒழிய மேஜரான ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் கண்டிப்பாக இதில் கிடையாது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் DSLR கேமரா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பேட்ரி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். பேட்ரி பவர் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் அந்த ரேஞ்சுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா தாக்கு பிடிக்காது. நீங்கள் புதிய பேட்ரி வாங்க மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசான் பார்த்திங்க அப்படின்னா பேட்ரி செட்டாக வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இது தாங்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 1.5 மாதத்தில். ஒருவேளை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். பட் இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உங்களை சுற்றி சரௌண்டிங் என்வரான்மெண்ட்டில் அதிக சவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக இதில் வந்து லைட்டாக ரெக்கார்ட் ஆகும். இல்லை எனக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் காஸ்ட்லியான மைக்கில் பண்ணிங்கன்னா தான் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவுட்டோர் ஷூட்டிங் அதிகமாக இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பை பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஒயர்டு, கண்டிப்பாக ஒயர் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா இது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் ஆல் இன் ஒன் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின்.